கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலேயும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆமேன் ஒரு நிமிடம் நம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஆமேன். நம் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கேட்க போகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது கிரியை நடப்பிக்கட்டும். என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ச்சியாக நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து கொண்டு வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகையு என்கிற ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்படிக்கு வகை தேடினான். பார்ப்பதற்காக வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு கேள்வி இந்த மனிதனுக்கு இருந்தது. இதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆம் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலேயும் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கிறதென்றால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லாரும் இயேசுவை தேடுகிறார்கள், இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்கள், இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த இயேசு யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் என்ன செய்வார்? இவரை எப்படி தொழுது கொள்ளணும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலேயும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? கடந்த நாட்களிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்று சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசு அன்புள்ளவர் என்று நம்ம தியானித்திருக்கிறோம். இயேசு மன்னிக்கிறவர் என்று நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு தாழ்மையுள்ளவர் என்பதை நாம் தியானிக்க கடந்த நாட்களிலே நம் ஆராதிக்கிற ஆண்டவராய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் நம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நம்மோடு பேசுகிறவர். இன்றைக்கு நாம் தியானிக்கிற, சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு தன்னுடைய ஜனங்களோடு, தான் ஆராதிக்கிற ஜனங்களோடு பேசுகிறவர். தன்னை தேடுகிற, தொழுது கொள்ளுகிற, வணங்குகிற ஜனங்களோடு பேசும்படிக்கு இயேசு விரும்புகிறார். இயேசு நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் அநேகம் பேர் தன்னை தெய்வம் என்று சொல்லி கொண்டவர்களாக இருந்தாலும், அநேக ஜனங்கள் இதுதான் தெய்வம், அதுதான் தெய்வம் என்று ஆமென் தன் மனதில் தோன்றுகிறபடி, மனதிலே தன் முன்னோர்கள் சொல்லுகிறது போல இதுதான் தெய்வம் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும், அவைகள் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய்கிறார். ஆமென். இயேசு பேசுகிற தெய்வம். மற்ற தெய்வங்கள் கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், மூக்கிருந்தும் முகராமல் இருக்கிறவைகளாய் இருக்கும் பொழுது, தொண்டை இருந்தும் சத்தமிடாமல் இருக்கிற தெய்வங்களாய் இன்றைக்கு அநேக தெய்வங்கள் இருக்கும்போது, இயேசு பேசுகிற தெய்வமாயிருக்கிறார். எல்லா தெய்வத்தை விட மேலானவராய் பேசுகிற தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து உங்களோடு ஆறுதலாய் பேச விரும்புகிறார்.
உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு பேசி நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பேசுகிற தெய்வம் சாதாரணமாய் பேசிவிட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல. அவர் உங்களோடு பேசி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறைவுகளை அறிந்து அதற்கு ஏற்ப நன்மை செய்கிற தெய்வம். இந்த நாளிலேயும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, அதாவது பைபிளிலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு எப்படி பேசுவார், இயேசு பேசுகிறதுனால என்ன பயன், ஆமேன், என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இப்படியாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வை இழந்த ஒரு மனிதனை இயேசு சந்தித்தார். பார்வை இல்லை, பார்க்க முடியாத அந்த மனிதனால். அந்த மனிதனின் பெயர் பர்திமேயு, அவன் தகப்பனார் பெயர் திமேயு. இந்த பர்திமேயு என்கிற இந்த மனிதன் பார்வை இல்லை. இந்த மனிதன் ஒரு முறை இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். அதாவது இந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். இயேசு சந்தித்து ஒரு கேள்வி கேட்டார், அதாவது பேசுகிறார். இயேசு பேசுகிற தெய்வம் என்று நான் சொன்னது போல இந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்து பேசுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டால், நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும் மகளேன்னு இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்க விரும்புகிறார். ஆமென். நீங்கள் இயேசுவுக்கு நல்ல ஒரு பதிலை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு வேண்டியது ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்கன்னா, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட இந்த பார்வையில்லாத மனிதன், இந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது, நான் சொன்னது போல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார். உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வையடையணும் என்று ஆமென் தன் விருப்பத்தை இயேசுவினிடத்தில் தெரியப்படுத்துகிறான். உடனடியாக இயேசு அற்புதம் செய்து அந்த மனிதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அது முதல் அந்த மனிதனுக்கு நன்கு பார்வை அடைந்து இயேசுவை பின்பற்றினான், இயேசுவை விசுவாசித்தான். தொடர்ந்து இயேசுதான் தெய்வம், இயேசுவையே தேட ஆரம்பித்தான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆமென், இன்னைக்கும் இயேசு உங்களோடு பேச போகிறார். ஆமென். உங்களை பார்த்து இயேசு கேட்க விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும் என்று கேட்க விரும்புகிறார். ஆமென். அப்போ என்ன செய்யலாம்? ஆண்டவர் இப்படி நம்மளை சந்தித்து நம்மளோடு இப்படி பேசணும்னா நம்ம என்ன செய்யணும் என்று நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த பர்திமேயு என்கிற மனிதனின் நிலைமை எப்படி இருந்தது, இயேசு இந்த மனிதனை சந்தித்த பிறகு இந்த நிலைமை எப்படி மாறினது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமென்னாலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை சந்தித்த பிறகு, உங்களோடு பேசின பிறகு உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு இந்த மனிதன், நாம் தியானிக்கிற இந்த பர்திமேயு என்கிற இந்த மனிதன் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம்.
இந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எப்படி மாறினான்? இயேசு இந்த மனிதனை சந்திப்பதற்கு முன்பதாக இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இயேசு சந்திக்க பிறகு எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு சந்திப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, வாசித்த வசனம், இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் பார்வையில்லாதபடினாலே, ஆமேன், பார்வையில்லாத ஒரு தன்மை இருந்தபடினாலே, ஆமேன், இவனுடைய சாப்பாட்டுக்கு வழி இருக்கணும், சாப்பிடணும். எனவே அவன் என்ன செய்கிறான் என்றால், எருசலேம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்திற்கு போகிற வழியில் அவன் அமர்ந்து உட்கார்ந்து, அந்த வழியில் உட்கார்ந்து, ஆமேன், பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். வருகிறவர்களிடத்திலையும் போகிறவர்களிடத்திலையும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் என்று இந்த வேத பகுதி 46வது வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமேன். பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, வழி அருகே அமர்ந்திருந்த ஒரு வாழ்க்கை, கண்கள் தெரியாத ஒரு வாழ்க்கை, உட்கார்ந்திருக்கிற, அமர்ந்திருக்கிற, அதாவது எழும்ப முடியாத ஒரு வாழ்க்கை. இப்படி இந்த மனிதனின் வாழ்க்கை, ஆமேன், ஆசீர்வாதம் இல்லாததாய் காணப்படுகிறது. வழியருகே இருக்கிற அனுபவம் என்பது ஒரு ஆசீர்வாதம் குறைந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு வேதத்தின் பிற பகுதிகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வழியருகே உட்காருகிற அனுபவம் ஆசீர்வாதத்தின் குறைவுகளை நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, ஆமேன், லாசரு என்கிற ஒரு மனிதன் ஒரு ஐஸ்வர்யவானினுடைய வாசல் அண்டையிலே, வழி அருகிலே, ஐஸ்வர்யவானினுடைய வாசலுக்கு பக்கத்தில் வழியில் உட்கார்ந்துருந்தான். அப்போ வழி அருகே என்பது ஒரு தரித்திரத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நடக்க முடியாத ஒரு மனிதனை ஆலயத்தின் வாசலிலே, வழியிலே வைத்திருந்தார்கள். வழியருகே என்கிற அனுபவம் நடக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாத ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. வழியருகே என்பது, வழியருகே விதைக்கப்பட்டால், வழியருகே என்கிற அனுபவம் சாத்தானின் தாக்குதலுக்குட்பட்ட ஒரு அனுபவம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை சாத்தான் தாக்கினான், பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வழியருகே என்கிற அனுபவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், வழியிலே அமருகிற அனுபவம் சாத்தானின் தாக்குதலுக்கு உட்பட்ட அனுபவமாக இருக்கிறது. இப்படி இந்த மனிதனும் வழியருகிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்க. அப்ப இந்த மனிதனின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? சாத்தானின் தாக்குதலுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை, முன்னேற முடியாத ஒரு வாழ்க்கை. ஆமேன். தரித்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுதான் இந்த பர்த்திமேயு என்கிற மனிதனின் வாழ்க்கை. முன்னேற முடியல. அடுத்தது, கண்களிலே தெளிவில்லை, இருள் நிறைந்திருக்கிறது, பார்க்க இயலவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரே இருள், எதை தொட்டாலும் வாய்க்கிறது இல்லை, ஜெயம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆமேன், எதிலேயுமே தோல்வி என்று அநேக பேர் சொல்லுகிறது உண்டு. அதே போலதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பார்க்க முடியவில்லை, வெளிச்சம் இல்லை. ஆமேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமேன், இதே போன்ற நிலைமையில இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? முன்னேறவே முடியல, ஆமேன், தரித்திரம் நிறைந்திருக்கிறது, இருள் நிறைந்திருக்கிறது, சாத்தானின் தாக்குதலுக்கு உட்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இயேசு உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பேசுகிற தெய்வம். உங்களோடு அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை சந்தித்து உங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பேசுவதற்கு என்ன செய்கிறது? இயேசு என்னை சந்தித்து என்னோடு பேசணும்னா என்ன செய்வது? இந்த மனிதனை தியானிக்கலாம். ஆமேன். மறுபடியும் அந்த வேதாகமத்தை கவனியுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46லிருந்து 52 வரை நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை பார்க்கலாம். இப்படி இந்த மனிதன் கண்கள் தெரியாதவனாய் வழியிலே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறான். அந்த வழியாக, இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார் என்று இந்த மனிதன் கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, ஆமென், இந்த மனிதன் தன்னையும் அறியாமல் கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட ஆரம்பித்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து உங்களோடு பேசணும்னா, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணும்னா, ஆமென், முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம்,
இயேசு வருகிற பாதை, இயேசு எங்கே வருவார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயேசு இந்த வழியாக வருகிறார்னு தெரிஞ்சதுனால தான் இந்த மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டு, இயேசு இந்த வழியே வருகிறார்னு கேள்விப்பட்டு கூப்பிட்டான். அப்போ இயேசு நம்மை சந்திக்க வேண்டும் என்றால் முதலாவது இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எந்த இடத்தில் வருவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்போ வருவார், எங்கே வருவார்? நம்ம வேதத்தின் மற்ற பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, துதிக்கும் பொழுது இயேசு வருவார். நீங்கள் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலேருந்து இயேசுவேன்னு சொல்லி 2 பாட்டு பாடி நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்களையும் தெரியாமலே இயேசு அந்த இடத்தில் வந்திருப்பார். நீங்கள் மனதார கண்களை மூடி நல்ல ஏசப்பான்னு சொல்லி இயேசுவை குறித்த, இயேசுவை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, புகழுகிற பாடல்களை நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னா, துதிப்பீங்கன்னா, ஆராதிப்பீங்கன்னா இயேசு அந்த இடத்தில் வருவார். அது எந்த இடம் என்றாலும் பரவாயில்லை. உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது பிரயாணம் பண்ணுகிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் போகிற ஆலயமாக இருக்கலாம். இயேசுவை நீங்கள் புகழ்ந்து பாடுகிற இடத்தில் இயேசு வருவார். இன்னுமாய் தியானிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு உங்களிடத்தில் வருவார். ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை, இயேசுதான் தெய்வம், இயேசுவே நீங்கள் தான் தெய்வம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பக்கத்தில் இயேசு வருவார். யோவான் 14:23 சொல்லுகிறது, இந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது, இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை எல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்திலிருந்து இயேசு உங்கள் பக்கத்தில் வருவார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க முடியும், ஒரு மனம் இருக்கிற இடத்தில் இயேசு வருவார். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே இயேசு வருவார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது, சபையிலே, தேவ சபையிலே தேவன் வருவார், இயேசு வருவார். தேவ ஜனமே, நீங்கள் துதிக்கும் பொழுது ஆமென் இயேசு வருவார். ஒரு மனம் இருக்கும்போது இயேசு வருவார். வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் சபையில் இருக்கும்போது இயேசு அந்த இடத்தில் உங்களை தேடி வருவார், நிச்சயமாக வருவார். நீங்கள் ஒரு மனதோடு இருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு மனமாக இருங்க. ஆமென். ஜப வேளையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் சிந்தையை ஒரு மனதோடு கேளுங்க, இயேசு அந்த இடத்தில் வருவார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் கண்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இயேசு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீட்டுக்கு வருகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அறைகளிலே இயேசு வந்திருக்கிறார். நிச்சயமாக இதை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். 4 பேர் சொல்றாங்க இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? இயேசு அற்புதம் செய்கிறவர், வல்லமை உள்ளவர், நன்மை செய்கிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், கண்கள் தெரியாதவர்களுக்கு கண்களை கொடுக்கிறவர், காது கேட்காதவர்களுக்கு காதுகளை திறக்கிறவர் என்று இந்த மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடினாலே இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை. இன்னைக்கு பெரும்பாலான பேர் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், அற்புதம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர். கேள்விப்பட்டதனால் அற்புதம் நடைபெறுகிறது இல்லை. ஆமென். இந்த மனிதன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட நேரத்தில் இயேசு வருகிறார் என்பதை அறிந்த உடனே ஆமென் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இயேசுவை கேள்விப்பட்டான், இயேசு அங்கே வருகிறார் என்று அறிந்தான், இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். 3 காரியங்கள். இயேசுவை அறிந்திருந்தான், இயேசு எப்படிப்பட்டவர். 2வது, இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டான், அதனால இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். நீங்களும் ஒருவேளை இயேசுவை அறிந்திருக்கலாம். இயேசு நல்லவர், கடந்த 4 காரியங்கள் தியானித்தோம். இயேசு வல்லமையுள்ளவர்னு தியானித்தோம். ஆமென். இயேசு நல்லவர்னு ஆமென். இயேசு அன்புள்ளவர் என்று தியானித்திருக்கிறோம். இதெல்லாம் கேள்விப்படுகிறதினாலே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடந்து விடாது. ஆமென். இயேசு உங்கள் இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த மனிதன் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்பதை அறிந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் இந்த மனிதனை போல கூப்பிட வேண்டும். இயேசு உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த பர்த்திமையு என்கிற இந்த மனிதனை போல நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த பர்த்திமையு என்கிற மனிதன் இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே,
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தான். தேவ பிள்ளைகளே, இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த மனிதனை போல கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்னோடு பேசும். நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா, நான் உம்மை நம்புகிறேன், என்னோடு பேசும் அப்படின்னு கூப்பிடணுமா. அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லாம் நடக்கும்னா நடக்கவே நடக்காது. ஆமென். இயேசு, நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார், உங்கள் சபையில் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்து கூப்பிட வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கூப்பிடணும். இயேசுவே எனக்கு இறங்கும்னு நீங்கள் கூப்பிடணும். இந்த மனிதன் அப்படித்தான் கூப்பிட்டானாம். கூப்பிடும் பொழுது அவனுக்கு தடை வந்தது. ஜெபிக்க முடியாதபடிக்கு சில பிரச்சனை வந்தது, சில தடை வந்தது, சில போராட்டம் வந்தது. தடை வந்தபோதும் சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல் இன்னும் அதிகமாக இயேசுவை கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் எதிர்பாராத நபர்கள் மூலமாக கூட தடைகள் வரலாம். ஆமென். ஆனாலும் தடைகள் வருகிறதே, அவங்க தடுக்கிறாங்களே, என்னுடைய பயம், என்னுடைய வெட்கம் என்னை தடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை தேடாமல் இருந்து விடாதிருங்கள். நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் அதிகமாக கர்த்தரை கூப்பிடுங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுங்கள். இன்னும் அதிகமாக இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த மனிதன் அப்படித்தான் கூப்பிட்டான். ஆமென். கர்த்தரை கூப்பிடுங்கள், உண்மையாய் கூப்பிடுங்கள், எதிர்பார்ப்போடு கூப்பிடுங்கள். தடைகள் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நம் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் இறங்குவார். இந்த மனிதனுக்கு இயேசு நின்றார். கூப்பிடும் பொழுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். இந்த மனிதன் பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, நடந்து போய் கொண்டிருந்த இயேசு இந்த மனிதனுக்காய் நின்றார். இந்த மனிதனை அழைத்து வர சொன்னார். இந்த மனிதனை சந்தித்தார். அதே தெய்வம் இன்றைக்கு உண்மை உள்ளவர். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், வாய்களை திறந்து கூப்பிடுங்கள். உங்களுக்குன்னு தனி அறை இருக்கும்னா அவங்க அறையை பூட்டிக்கிட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வெக்கத்தை விட்டு இயேசப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுக்காக இந்த காலை வேளையில் இயேசு நிற்பார். ஆமென். உங்களை தன் பக்கத்தில் அழைப்பார், உங்களோடு பேசுவார். இந்த மனிதனுக்காக இயேசு நின்று அழைத்தார். அழைத்து இயேசு பேசினார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆம் தேவஜனமே, நீங்கள் மனதார வெக்கத்தை விட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையில் இயேசு உங்களை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? உன் படிப்பில் அற்புதம் செய்யணுமா? உன் வருமானத்தில் அற்புதம் செய்யணுமா? கடன் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட நபருக்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்ல போகிறீர்கள் இயேசுவினிடத்தில்? இந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நான் பார்வை அடையணும். இன்னைக்கு இயேசுவை பார்த்து, உங்களை பார்த்து கேட்குற அந்த இயேசுவை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பு வேணும், இயேசுவே எனக்கு இந்த கடனிலிருந்து விடுதலை ஆகணும், இன்னைக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும், எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, எனக்கு ஒரு வழியை இயேசுவே நீங்கள் திறக்கணும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும், இந்த தரித்திரம் மாறணும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், தொழில் நஷ்டம் மாறணும், பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று இயேசுவை பார்த்து சொல்லுவீங்களா? நிச்சயமாய் இயேசு உங்களை சந்திப்பார். இயேசு உங்களை தொடுவார். நீங்கள் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும். கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவின் கிருபையை நீங்களே அனுபவிப்பீர்கள். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், பேசுகிறதை. இயேசு எப்படிப்பட்டவர்? பேசுகிறவர். என்ன பேசுகிறார் உங்களை பார்த்து இன்னைக்கு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? என்ன வேணும்னு கேட்பீங்களா? அப்படியே இருக்கிற இடத்துல, இல்லைன்னா உங்கள் அறைக்கு போய் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம்.
ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து இப்போ ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நீங்களும் கொஞ்சம் நேரம் இயேசுவோடு ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்களை மூடுவீங்களா? தலைகளை தாழ்த்துங்கள் அல்லது முழங்கால் படியிடுங்கள். ஆமென். அல்லது உட்கார்ந்த நிலைமையிலே கண்ணை மூடி இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசு உங்களை கவனிக்கிறார். இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? கவலையோடு இருக்கிறாயோ, கண்ணீரோடு இருக்கிறாயோ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? கண்ணீரை துடைக்கிற இயேசு, விடுதலையை கொடுக்கிற இயேசு, நன்மை செய்கிற இயேசு இன்னைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென். சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். விடுதலையை கொடுக்க விரும்பு. நீ சொல்லு மகனே, சொல்லு மகளே, என்ன வேணும் கேளு. ஏசப்பா எனக்கு இதை தாங்கன்னு சொல்லு. ஆமென். இந்த நிகழ்ச்சியிலே நீ ஜெபி. இயேசுவே எனக்கு இதை செய்யுங்கன்னு கேளுங்க. எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும்னு கேளுங்க. இந்த படிப்பில், இந்த வருமானத்தில், தொழிலில் எனக்கு இறங்கணும் கேளுங்க. ஆமென். உங்களுக்காக நானும் இணைந்து ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வமே, என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த டிவிக்கு முன்பதாக சமூக வலைத்தளங்கள் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் கிருபையாய் வெளிப்படும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை நம்பிக்கையோடு இயேசு எனக்கு இதை செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கேட்கிறார்களோ, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம் நீர் இறங்கி வந்து அவர்களை தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். விடுவிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஆண்டவரே, உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். சாட்சியாய் நிறுத்தும். தெய்வீக பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட காரியத்தை கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.